தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரண தொகையாக வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா தர கேட்கலாம். சிவா, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவருடைய இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் குறித்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசு விசாரணை ஆணையம் அமைத்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில ஒரு அவசர ஆலோசனை ஒன்று தற்போது நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது 34 என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த 34 பேர் உயிரிழந்திருப்பதற்கு தமிழ்நாடு அரசு தங்களுடைய இரங்கலை தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியம் உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதைத் தொடர்ந்து இன்று அவர்களுடன் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் கள்ளக்குறிச்சி சென்றிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் விஷச்சாராய விற்பனையில் தொடர்புடைய 4 நபர்கள் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனாலை வழங்கியவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே விசாரிப்பதற்கு உரிய மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில சிபிசிஐடி வசம் இதனை ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்குவதற்கான உத்தரவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பிறப்பித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் மூத்த அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறையினுடைய இயக்குனர், கூடுதல் காவல்துறையினுடைய இயக்குனர் ஆகியோரெல்லாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதில் பல்வேறு நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் உத்தரவிட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளில் சில முக்கியமான உத்தரவுகள் என்பது மெத்தனால் கலந்த விஷச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழித்திடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஷச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களுடைய உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அங்கு அவர்களுக்கு தேவையான சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறையினுடைய இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றினை 2 தினங்களுக்குள் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்டு இது நிகழ்ந்தமைக்கான அனைத்து காரணிகளையும் கண்டறிந்து எதிர்வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கின ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல் தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதங்களுக்குள் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக முடிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நபர் தனிநபர் ஆணையம் 3 மாதங்களுக்குள் தங்களுடைய விசாரணை
அறிக்கையை வழங்கிட வேண்டும். அதே போல 2 நாட்களுக்குள் உள்துறை செயலாளர், டிஜிபி போன்றவர்கள் இது தொடர்பான முழு ஆய்வறிக்கை வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு உத்தரவுகளும், உயிரிழந்தக்கூடியவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய், பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் என்பது போன்ற பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.